செயற்கை நுண்ணறிவு, இந்திர கற்றல், ஆழமான கற்றல் மற்றும் பெரிய மொழி மாதிரிகள் போன்ற அடிப்படை மாதிரிகள் ஆகியவை மனித நுண்ணறிவு தேவைப்படும் பணிகளை இயந்திரங்கள் எவ்வாறு செய்கின்றன என்பதை மறுவரையறை செய்யும் தொழில்நுட்பங்களின் வரிசை முறையை குறிக்கின்றன. இந்த கருத்தாக்கங்கள் அவற்றின் உறவுகள் மற்றும் உண்மையான உலக பிரச்சினைகளை தீர்க்க அவை எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதை விரிவாக ஆராய்வோம். செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன? இந்த வரிசை முறையில் AI என்பது மிகவும் பரந்த கருத்தாகும். இது எந்திரங்களில் மனித நுண்ணறிவின் உருவகப்படுத்துதலை குறிக்குது. கற்றல், பகுத்தறிவு, சிக்கலை தீர்ப்பது, வந்தல் மற்றும் மொழி புரில் போன்ற அறிவாற்றல் பணிகளை செய்ய அவை உதவுகின்றன. AI என்பது மனித நடத்தையை பிரதிபலிக்கும் அல்லது தரவுகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. AI அமைப்புகளின் கட்டமைப்பு பயன்பாட்டை பொறுத்து மாறுபடும். ஆனால் பொதுவா இதில் அடங்கும் உள்ளீட்டு தரவு. இது சென்சார்கள், உரை, படங்கள் அல்லது பிராதாரங்கள இருந்து வரும் தகவல். பின்னர் தரவை விளக்கும் வழிமுறைகள் அல்லது மாதிரிகள் அடங்கிய செயலாக்க அலகு உள்ளது. கடைசியாக பகுப்பாய்விலிருந்து பெறப்பட்ட செயல்கள் அல்லது நுண்ணறிவுகளை கொண்ட வெளியீடு லதேனா. AI இன் பயன்பாடுகள் மிகப்பெரியவை மற்றும் வாடிக்கையாளர் சேவைக்கான அரட்டை ரோபோக்கள், மின்வணிகத்தில் பரிந்துரை அமைப்பு வங்கியில் மோசடி கண்டறிதல் மற்றும் தன்னாட்சி வாகனங்கள் ஆகியவை அடங்கும். AI என்பது மீண்டும் மீண்டும் செய்யும் பணிகளை தானியங்குபடுத்துவதன் மூலம் செயல்திறனை மேம்படுத்துகிறது. தரவு சார்ந்த நுண்ணறிவுகள் மூலம் முடிவெடுப்பதை மேம்படுத்துகிறது மற்றும் இயற்கை மொழி புரிதல் போன்ற திறன்களை செயல்படுத்துகிறது. இந்திர கற்றல் என்ன? இந்திர கற்றல் என்பது AI இன் ஒரு துணைக்குழுவாகும். இது வெளிப்படையாக நிரல் செய்யப்படாமல் தரவுகளிலிருந்து கற்றுக்கொள்ள இயந்திரங்களை அனுமதிக்கும் வழிமுறைகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. ML மாதிரிகள் கட்டமைக்கப்பட்ட அல்லது அரை கட்டமைக்கப்பட்ட தரவுகளில் உள்ள வடிவங்களை அடையாளம் கண்டு இந்த வடிவங்களை பயன்படுத்தி கணிப்புகள் அல்லது முடிவுகளை எடுக்கின்றன. இந்திர கற்றல் 3 முக்கிய வகையான கற்றலை நம்பியுள்ளது. மேற்பார்வையிடப்பட்ட கற்றல், அங்கு மாதிரிகள் முடிவுகளை கணிக்கடிக்க லேபிளப்பட்ட தரவு தொகுப்புகளில் பயிற்சி அளிக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக அளவு மற்றும் இருப்பிடம் போன்ற அம்சங்களின் அடிப்படையில் வீட்டு விலைகளை கணிப்பது. மேற்பார்வை இப்படாத கற்றல், அங்கு மாதிரிகள் லேபிளிடப்படாத தரவுகளில் மறைக்கப்பட்ட வடிவங்களை அடையாளம் காண்கின்றன. அதாவது வாடிக்கையாளர் பிரிவு. மேலும் வலுவூட்டல் கற்றல், அங்கு மாதிரிகள் ஒரு சூழலுடன் தொடர்பு கொண்டு வெகுமதிகள் அல்லது அபராதங்கள் வடிவில கருத்துக்களை பெறுவதன் மூலம் கற்றுக்கொள்கின்றன. எடுத்துக்காட்டா தடைகளை சுற்றி செல்ல ரோபோக்களுக்கு பயிற்சி அளித்தல். இயந்திர கற்றலின் கட்டமைப்பில் பல அடுக்குகள் உள்ளன. உள்ளீட்டு அடுக்கு, இது தரவு முன் செயலாக்கம் மற்றும் அம்ச பிரிச்செடுத்தலை கையாளுகிறது. மாதிரி அடுக்கு, இது முடிவு மரங்கள், ஆதரவு திசையன் இயந்திரங்கள் அல்லது நரம்பியல் நெட்வொர்க்குகள் போன்ற வழிமுறைகளை பயன்படுத்துகிறது. இறுதியா மாதிரி செயலத்தினை மதிப்பிடுவதற்கு மெட்ரிக்களை பயன்படுத்தும் மதிப்பீடு அடுக்கு. இந்திர கற்றலின் வணி பயன்பாடுகளில் தேவை முன்னறிவிப்புக்கான முன்கணிப்பு பகுப்பாய்வு, சைபர் பாதுகாப்புக்கான முரண்பாடு கண்டறிதல், தனிப்பேனாக்கப்பட்ட சந்தைப்படுத்தல் ஆகியவை அடங்கும். இந்திர கற்றல் என்பது சிக்கலான பணிகளை தானியங்குபடுத்துவதன் மூலமும் புதிய தரவுகளிலிருந்து கற்றுக்கொள்வதால் காலப்போக்கில் துல்லியத்தை மேம்படுத்துவதன் மூலமும் செயல்திறனை மேம்படுத்துகிறது. ஆழமான கற்றல் என்ன? ஆழமான கற்றல் என்பது இயந்திர கற்றலின் ஒரு சிறப்பு துணைக்குழுவாகும். இது படங்கள், உரை மற்றும் ஆடியோ போன்ற பெரிய அளவிலான கட்டமைக்கப்படாத தரவை பகுப்பாய்வு செய்ய பல அடுக்குகளை கொண்ட செயற்கை நரம்பியல் நெட்வொர்க்குகளை பயன்படுத்துகிறது. மனித மூளையின் கட்டமைப்பால் ஈர்க்கப்பட்டு ஆழமான கற்றல் மாதிரிகள் கைமுறை தலையீடு தேவையில்லாமல் பச்சை தரவுகளிலிருந்து தானாகவே அம்சங்களை பிரிச்செடுக்கின்றன. ஆழமான கற்றலின் கட்டமைப்பில் இவை அடங்கும். உள்ளீட்டு அடுக்கு, இது படங்கள் அல்லது உரை போன்ற பச்சை தரவுகளை கையாள்கிறது. மறைக்கப்பட்ட அடுக்குகள், இவை தரவை வரிசை முறையில செயலாக்கும் ஒன்றோடு இணைக்கப்பட்ட நியூரான்களின் பல அடுக்குகள்
மற்றும் கணிப்புகள் அல்லது வகைப்பாடுகளை வழங்கும் வெளியீட்டு அடுக்கு. ஆழமான கற்றல் என்பது பட அங்கீகாரம், இயற்கை மொழி செயலாக்கம் மற்றும் பேச்சு அங்கீகாரம் போன்ற பணிகளில் சிறந்து விளங்குகிறது. எடுத்துக்காட்டா, ஆழமான கற்றல் என்பது அங்கீகார அமைப்புகள், அலெக்சா மற்றும் சிரி போன்ற மெய்நிகர் உதவியாளர்கள் மற்றும் தன்னாட்சி வாகனங்களை இயக்குகிறது. இது குறைந்தபட்ச மனித உள்ளீட்டை கொண்ட பெரிய தரவு தொகுப்புகளில் சிக்கலான வடிவங்களை கையாள்வதன் மூலம் செயல்திறனை மேம்படுத்துகிறது. அடிப்படை மாதிரிகள் பல்வேறு டொமைன்களில் பெரிய தரவு தொகுப்புகளில் முன்பே பயிற்சி பெற்றவை மற்றும் குறிப்பிட்ட பணிகளுக்கு நன்றாக சரி செய்யப்படலாம். இந்த மாதிரிகள் பல்வேறு AI பயன்பாடுகளுக்கு முதுகெலும்பாக செயல்படுகின்றன. பெரிய மொழி மாதிரிகள் அல்லது ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்ட் டிரான்ஸ்ஃபார்மர் என்பதன் சுருக்கமான GPT போன்ற LMகள் உரை உருவாக்கம், சுருக்கம், மொழிபெயர்ப்பு மற்றும் உணர்வு பகுப்பாய்வு போன்ற இயற்கை மொழி செயலாக்க பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. நீண்ட உரை வரிசைகளில் உள்ள சூழ்நிலை புரிந்து கொள்ள கவன வழிமுறைகளுடன் அவை மின்மாற்றி கட்டமைப்புகளை பயன்படுத்துகின்றன. LLMகள் அரட்டை ரோபோக்கள், உள்ளடக்க உருவாக்க கருவிகள் மற்றும் மேம்பட்ட தேடுபொறிகளை செயல்படுத்துவதன் மூலம் தொழில்களில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளன. பார்வை மாதிரிகள் என்பது பொருள் கண்டறிதல், படகப்பாடு மற்றும் பிரிடித்தல் போன்ற பணிகளை செய்ய படத்தரவு தொகுப்புகளில் பயிற்சி பெற்ற அடிப்படை மாதிரிகள் ஆகும். கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்குகள் அல்லது CNNகள் போன்ற கட்டமைப்புகள் மருத்துவ இமேஜிங், நோயறிதல்கள், முக அங்கீகார அமைப்புகள் மற்றும் உற்பத்தியில் தரட்டுப்பாடு போன்ற பயன்பாடுகளை இயக்குகின்றன. அறிவியல் அடிப்படை மாதிரிகள் இயற்பியல் உருவகப்படுத்துதல்கள் அல்லது மருந்து கண்டுபிடி போன்ற டொமைன்களில் கவனம் செலுத்துகின்றன. இந்த மாதிரிகள் மூலக்கூறு தொடர்புகளை கணிக்கின்றன அல்லது அறிவியல் கணக்கீட்டு வடிவமைக்கப்பட்ட செட்டப் கட்டமைப்புகளை பயன்படுத்தி இயற்பியல் நிகழ்வுகளை உருவகப்படுத்துகின்றன. ஆடியோ அடிப்படை மாதிரிகள் பேச்சு அங்கீகாரம், ஆடியோ வகைப்பாடு மற்றும் ஒலி தொகுப்பை கையாளுகின்றன. தொடர்ச்சியான நரம்பியல் நெட்வொர்க்குகள் அல்லது மின்மாற்றிகள் பெரும்பாலும் இங்கே பயன்படுத்தப்படுகின்றன. சுகில் அசிஸ்டன்ட் போன்ற மெய்நிகர் உதவியாளர்கள், Otter.ai போன்ற டிரான்ஸ்கிரிப்ஷன் சேவைகள் மற்றும் இசை உருவாக்க கருவிகள் ஆகியவை பயன்பாடுகளில் அடங்கும். வரிசைமுறை சூப்பர் செட் துணைக்குழு. AI என்பது மனித அறிவாலை பிரதிக்க வடிவமைக்கப்பட்ட அனைத்து அறிவார்ந்த அமைப்புகளையும் உள்ளடக்கிய சூப்பர் செட் ஆகும். AI குள்தரவுகளில் இருந்து கத்தலை கவனம் செலுத்தும் ஒரு துணைக்குழுவாக இந்திர கத்தல் உள்ளது. இந்திர கத்தலுக்கு சிக்கலான வடிவ அங்கீகாரத்துக்கான நரம்பிய நெட்வொர்க்குகளில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு துணைக்குழுவாக ஆழமான கத்தலில் உள்ளது. அடிப்படை மாதிரிகள் இந்த துணைக்குழுக்களை பரவியுள்ளன, ஆனால் பெரிய அளவிலான கட்டமைப்புகளை நம்பியிருப்பதால் அவை ஆழமான கத்தலிலே குறிப்பா முக்கியத்துவம் வாய்ந்தவை. இயந்திர கத்தலுக்கு அப்பாற்பட்ட AI இன் பிற கூறுகள். இயந்திர கத்தல் AI இன் ஒரு குறிப்பிட்ட பகுதியாக இருந்தாலும் பிற கூறுகள் அதன் பரந்த நோக்கத்துக்கு பங்களிக்கின்றன. விதி அடிப்படையிலான அமைப்புகள் முடிவுகளை எடுக்க முன்னரே வரையறுக்கப்பட்ட விதிகளை பயன்படுத்துகின்றன. கட்டமைப்பில் முடிவு மரங்களில் நிரலில் செய்யப்பட்ட இஃப் தென் தர்க்கம் அடங்கும். விதி அடிப்படையிலான வரம்புகளை பயன்படுத்தி மோசடி கண்டறிதல் மற்றும் தானியங்குபடுத்தப்பட்ட பணிப்பாய்வுகள் ஆகியவை பயன்பாடுகளில் அடங்கும். நன்மைகள் எளிமையான செயலாக்கம், ஆனா இந்த அமைப்புகளிலே இயந்திர கத்தலை வெட்டகவமைப்பு இல்லை. இயக்க மொழி செயலாக்கம் அல்லது NLP மனித மொழியை புரிந்து கொள்வதிலும் உருவாக்குவதிலும் கவனம் செலுத்துகிறது. கட்டமைப்பு பொதுவாக டோக்கனைசேஷன், வேர்ட் டு வெக் போன்ற உட்பொதிச்சல் அடுக்குகள் மற்றும் மின்மாற்றிகளை பயன்படுத்துகிறது. வாடிக்கையார் கருத்துக்கான உணர்வு பகுப்பாய்வு, அரட்டை ரோபோக்கள் மற்றும் மொழிபெயர்ப்பு ஆகியவை பயன்பாடுகளில் அடங்கும். நன்மைகள்: இது ஒரு கனமான செயல்முறைகளை இங்கு பிடிச்சிருது மற்றும் தகவல் தொடர்பு செல்தனை மேம்படுத்துகிறது. கணினி பார்வை இயந்திரங்கள் படங்கள் அல்லது வீடியோக்களிலிருந்து காட்சி தகவலை விளக்க உதவுது. கட்டமைப்பில் பெரும்பாலும் அம்ச பிரிச்செடுத்தலுக்கான கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்குகள்
அல்லது சியனங்கள் மற்றும் மேம்பட்ட பார்வை பணிகளுக்கான மின்மாற்றிகள் அடங்கும். தன்னாட்சி வாகனங்கள், முக அங்கீகாரம் மற்றும் உற்பத்தியில் குறைபாடு கண்டறிதல் ஆகியவை சில பயன்பாடுகளாகும். காட்சி ஆய்வில் மேம்பட்ட துல்லியம் மற்றும் தானியங்கு கண்காணிப்பு ஆகியவை நன்மைகளில் அடங்கும். ரோபாட்டிக்ஸ் என்பது அறிவார்ந்த ரோபோக்களை உருவாக்க செயற்கை நுண்ணறிவை இயந்திர பொறியியலுடன் ஒருங்கிணைக்கிறது. கட்டமைப்பில் உள்ளீட்டுக்கான சென்சார்கள், இயக்கத்துக்கான ஆக்சுவேட்டர்கள் மற்றும் முடிவெடுப்பதற்கான கட்டுப்பாட்டு வழிமுறைகள் ஆகியவை அடங்கும். கிடங்கு ஆட்டோமேஷன் மற்றும் அறுவை சிகிச்சை ரோபோக்கள் முதல் பேரிடர் மீட்பு ரோபோக்கள் வரை பயன்பாடுகள் உள்ளன. மனித ஆபத்து குறைச்சல் மற்றும் செயல்பாட்டு செயல்திறனை அதிகரிப்பது ஆகியவை நன்மைகளில் அடங்கும். நிபுணர் அமைப்புகள் அறிவுத்தளங்களை பயன்படுத்தி மனித நிபுணர்களின் முடிவெடுக்கும் திறன்களை பிரதிபலிக்கின்றன. கட்டமைப்பில் டொமன் குறிப்பிட்ட அறிவு இணைந்த விதி அடிப்படையிலான அனுமான இயந்திரங்கள் அடங்கும். மருத்துவ நோயறிதல் கருவிகள் மற்றும் சட்ட ஆலோசனை அமைப்புகள் ஆகியவை பயன்பாடுகள் அடங்கும். நன்மைகள் என்னவென்றால் அவை நிலையான நிபுணர் நிலை ஆலோசனையை வழங்குகின்றன. இருப்பினும் அவை விரிவான டொமைன் அறிவு உள்ளீடு தேவைப்படுகின்றன. ஜெனரேட்டிவ் AI என்பது படங்கள், உரை அல்லது ஆடியோ போன்ற புதிய உள்ளடக்கத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. கட்டமைப்பில் கேன்கள் அல்லது ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க்குகள் மற்றும் GPT மின்மாற்றி அடிப்படையிலான கட்டமைப்புகள் அடங்கும். உள்ளடக்க உருவாக்கம், செயற்கை தரவுகள் உருவாக்கம் மற்றும் வடிவமைப்பு முன்மாதிரி ஆகியவற்றில் பயன்பாடுகள் உள்ளன. நன்மைகள் என்னவென்றால் இது படைப்பு பணிப்பாய்வுகளை விரைவுபடுத்துகிறது மற்றும் செலவு குறைந்த பரிசோதனையை செயல்படுத்துகிறது. செயற்கை நுண்ணறிவின் ஒவ்வொரு சூறுகளும் வணிக மதிப்புக்கு தனித்துவமா பங்களிக்கின்றன. விதி அடிப்படையிலான அமைப்புகள் நன்கு வரையறுக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கு விரைவான தீர்வுகளை வழங்குகின்றன, ஆனால் சிக்கலானதுடன் போராடுகின்றன. இயற்கை மொழி செயலாக்கம் ஆவண செயலாக்கத்தில் கையேடு முயற்சியை குறைக்கும். அதே வேளையில் அரட்டை ரோபோக்கள் மூலம் வாடிக்கையார் ஈடுபாட்டை மேம்படுத்துகிறது. கணினி பார்வை உற்பத்தியில் தர கட்டுப்பாட்டை தானியங்குபடுத்துகிறது மற்றும் தன்னாட்சி அமைப்புகளில் பாதுகாப்பை மேம்படுத்துகிறது. மீண்டும் மீண்டும் செய்யும் உடல் பணிகளை தானியங்குபடுத்துவதன் மூலம் ரோபாட்டிக்ஸ் உற்பத்தி திறனை அதிகரிக்குது. நிபுணர் அமைப்புகள் நம்பகமான முடிவு ஆதரவை வழங்குகின்றன, ஆனால் பொருத்தமானதாக இருக்க வழக்கமான புதுப்பிப்புகள் தேவை. ஜெனரேட்டிவ் AI என்பது விரைவான முன்மாதிரி மற்றும் படைப்பு ஆய்வை செயல்படுத்துவதன் மூலம் கண்டுபிடிப்பை துரிதப்படுத்துகிறது. இந்த சூறுகளை பணிப்பாய்வுகளை உத்தி ரீதியாக ஒருங்கிணைப்பதன் மூலம் சுகாதாரம் முதல் நிதி முதல் சில்லறை வரை பல்வேறு தொழில்கள் அதிக செயல்திறன், குறைந்த செலவுகள், மேம்பட்ட துல்லியம் மற்றும் சிறந்த முடிவெடுக்கும் திறன்களை வணிகங்கள் அடைய முடியும்.